இது என்னன்னு தெரியுதா ப்ரோ? இது கூட தெரியாதடா ஓல்டு மங்க் அப்படின்னு சொல்கிறீங்களா? ம், இல்லை ப்ரோ. இந்தியாவோட டாப் 10 ட்ரக்கில் வந்து ட்ரக் லிஸ்ட்டில் வந்து, சாரி ப்ரோ, வேர்ல்டு டாப் 10 ட்ரக் லிஸ்ட்டில் வந்து இதுவுமே வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. ஆல்கஹால். ஆல்கஹால் அது ஒரு ஃப்ரீ மூமெண்ட். ஏன் அப்படின்னா அது செயற்கையாக தயார் பண்ணி மனுஷங்களை உள்ள விட்டுட்டாங்க. மேக்ஸிமம் வந்து க்ரைம் லிஸ்ட்டில் வந்து இந்த ஆல்கஹால் தான் வருது. அதுக்காக வந்து நான் இயற்கையை ப்ரொமோட் பண்ணுறேன். இயற்கையில் கிடைக்கிற கல், அப்புறம் தென்னங்கள், பனங்கள், அது சம்மந்தமாக அது சார்ந்த இயற்கையாக சார்ந்த ஏதாச்சும் போதையில் இருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை. அது எல்லாமே லிமிட் தான். ஆனால் இதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்களே. நான் வந்து ஹாப்பி ஆயிடுச்சு ட்ரக்ஸ் யாராவது சொல்லுவாங்களா? ஆள்கள் எடுக்கிற சோசியல் ட்ரினர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க யாராவது சொல்லுவாங்களா நான் வந்து ஹாப்பியாக இருக்கும்போது கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுப்பேன், சேடாக இருக்கும்போது கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுப்பேன் அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கேட்டால் நான் ட்ரிங்க்ஸ் சேடாக இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணல, ஹாப்பியாக இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது அப்படி வந்து அதை அப்படியே அழகாக மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரக்ஸ்னு ஒரு விஷயத்தையே மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. இதுக்கு அடிக்ட் ஆகிறவங்களும் இல்லை இதை அடிக்கிறவங்களுமே ட்ரக்ஸ் அடிக்ட், அந்த ட்ரக்ஸ் அடிக்ட் யூஸ் பண்ணுறவங்க அந்த லிஸ்ட்லாம் வருவீங்க. சரியா?